வணக்கம். மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நாட்டின் மூத்த விஞ்ஞானியும் செல் மற்றும் மூலக்கூறு உயிரியல் மையத்தின் நிறுவனருமான PM பார்கவா தனக்கு வழங்கப்பட்ட பத்மபூஷன் விருதை திருப்பி அளிப்பதாக அறிவித்திருக்கிறார். நாட்டில் இப்போது இருக்கக்கூடிய சூழல் நீடித்தால் ஜனநாயக நாடு அப்படிங்கிற அடையாளத்தை இந்தியா இழந்து பாகிஸ்தான் போன்று மதச்சார்புடைய நாடாக உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்தியாவுடைய எதிர்காலம் வருத்தம் அளிப்பதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தனக்கு வழங்கப்பட்ட பத்மபூஷன் விருதை திருப்பி அளிப்பதாக சொல்லியிருக்கிறார். பத்மஸ்ரீ விருதை ஏற்கனவே ஒரு எழுத்தாளர் திருப்பி கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். புனே திரைப்பட கல்லூரி மாணவர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவாக திரைப்பட கலைஞர்களும் தாங்கள் வாங்கிய தேசிய விருதுகளை திரும்ப கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். எதை காட்டுகிறது இது போன்ற சம்பவங்கள்? நாட்டின் பிரதமர் எதையெல்லாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பது குறித்த விவாதமாக இன்று விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திரு ராமசுப்ரமணியன், மூத்த பத்திரிகையாளர் திரு மணி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு C. மகேந்திரன் ஆகியோர் சென்னை அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். திருச்சி, மதுரை, கோவை அரங்கங்களிலிருந்து நேர்களும் இணைந்திருக்கிறார்கள். திருச்சி அரங்கத்திலிருந்து திரு அயூப் கான் மற்றும் நிலவழகன், மதுரை அரங்கத்திலிருந்து சாதிக் மற்றும் பழனிசாமி, கோவை அரங்கத்திலிருந்து திரு இமயவரம்பன் ரங்கராஜ் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். திரு ராமசுப்ரமணியன், எழுத்தாளர்கள் சாகித்ய அகாடமி விருதை திரும்ப கொடுத்தாச்சு, பத்மஸ்ரீ விருது திரும்ப கொடுத்தாச்சு, பத்மபூஷன் விருதையும் திரும்ப கொடுத்தாச்சு. இனிமே எதை கொடுத்தா நாடு பதில் சொல்லும், பிரதமர் பேசுவார், நடவடிக்கை எடுக்கப்படும்? இந்த விருதுகளை திருப்பி கொடுத்தவர்களை பற்றி பேசுவது என்றால் கிட்டத்தட்ட எல்லோருமே ஒரு கடவுள் இல்லை மறுப்பு இயக்கத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள், அல்லது கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள், அல்லது ஒரு பிற்போக்குத்தனமான அதாவது எந்த RSS என்கின்ற அமைப்பை எதிர்க்கிறவர்களாக இருக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்கள் மனதிலே இப்போ உண்டு இல்லை, பல காலங்களாகவே RSSஐ எதிர்க்க வேண்டியது அல்லது பிஜேபியை எதிர்க்க வேண்டியது, அதுவும் சென்ற எலெக்ஷன் போது எவ்வளோ பெரிய இன்டலெக்சுவல் சொல்லிட்டு இந்த மாதிரி எதிர்ப்பை தெரிவித்தார்கள் என்பதெல்லாம் வரலாறு. நீங்களே ஒத்துக்கிறீங்களா இன்டலெக்சுவல்ஸ் அப்படின்னு? நீங்களே ஒத்துக்கிறீங்களா கொடுத்தவங்க எல்லாரும் இன்டெலெக்சுவல்ஸ் தான் அப்படின்னா? அப்போ சரியான விதத்தில் தான் அவங்க யோசிச்சிருப்பாங்க. அதான் சார், இன்டெலெக்சுவல்ங்கிறது இப்போ அவங்க வந்து எந்த விதத்தில் இன்டெலெக்சுவல்னா அவங்களுடைய ஏதோ குறிப்பிட்ட துறையில் அவர்கள் ஒரு பெருமை பெற்றிருக்கலாம். அவர்களுடைய எண்ணம் தான் எல்லாவற்றிலும் பிரதிபலிக்கணும். நான் சொல்றதை நீங்க கேட்கணும் அல்லது நீங்க சொல்றது எதுவுமே தவறு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இவர்கள் இருக்கின்றார்கள் என்றால், விருதை திரும்பி கொடுத்தவங்க எல்லாரும் ஏதோ சாதாரண மனிதர்கள் கிடையாது இல்லையா? எழுத்தாளர்கள், படைப்பாளிகள், இலக்கியவாதிகள், சமூகத்தை பத்தி சிந்திக்கிறவங்க, சமூகத்தை தான் பிரதிபலிக்கிறாங்க தங்களுடைய படைப்புகள் மூலமாக. அவங்க செஞ்சதை எப்படி சரியில்லைன்னு சொல்ல முடியும்? இல்ல அதாவது இவங்க தான் சமூகம் எல்லாம் சொல்ல முடியாது. இட்ஸ் a very minuscule minority. அவர்கள் ஏதோ திருப்பி கொடுக்கிறார்கள். படைப்பாளிகள் தான சமூகத்துடைய கண்ணாடிகள். அவங்க தான இந்த சமூகத்தை பிரதிபலிக்கிறாங்க. எப்படி நீங்க இந்த சமூகம் எப்படி இருக்கு அப்படிங்கறது அவங்களுடைய படைப்புகள் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். படைப்பாளிகள் நீங்க எழுத்தாளர்கள்லாம் சொன்னீங்கன்னா அவங்களுடைய பேக்ரவுண்ட பாத்தீங்கன்னா they are all totally opposed to RSS, they are opposed to BJP. அவங்களுடைய சித்தாந்தத்துக்கு ஒத்து போல இப்ப இவர்களுக்கு பயம் வந்துருது. இன்னும் சொல்ல போனால் பல்வேறு வகைகளில் இந்த வாஜ்பாய் போன்றவர்களை பத்தி எல்லாம் பேசும்பொழுது சாகித்ய அகாடமியை விருதுகளை திரும்ப கொடுக்கும் போது அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, எங்க அரசுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான கருத்தெல்லாம் நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு மத்திய அரசுடைய தேசிய விருதுகளை திரும்ப கொடுக்கறாங்க. பத்மஸ்ரீ விருது திரும்ப கொடுக்கப்படுகிறது, பத்மபூஷன் விருது திரும்ப கொடுக்கப்படுகிறது. சாகித்ய அகாடமி பதில் சொன்ன மாதிரி இன்னைக்கு மத்திய அரசு பதில் சொல்லணும்ல? இது வரைக்கும் சொல்லவே இல்லை. எந்த விதமான பதில் என்ன? இன்னைக்கு திரு ஜெட்லிட்ட கேட்ட போது இந்த மாதிரி நீ கேட்பது போல திரு ஜெட்லி அவர்கள்ட்ட கேட்ட போது அவர் சொன்ன இட் இஸ் a manufactured, உருவாக்கப்பட்ட எதிர்ப்பு. இதுதான் பதில். அப்போ இதுதான் பதில். ஆமா, இப்ப ஏன்னா இவர்களுடைய செயல்பாடு என்பது அப்படித்தான் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய பேக்ரவுண்டா பாத்தீங்கன்னா ஏராளமா இந்த சோகால்டு இன்டெலெக்சுவல்ஸ் இவங்கெல்லாம் விருது வாங்கினவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏராளமா பணத்தெல்லாம் வெளிநாடுகளில் இருந்து வாங்கி கொண்டிருந்தார்கள். அதெல்லாம் நின்று போச்சு. இரண்டாவதாக அவருடைய எழுத்துக்கள் எப்ப பார்த்தாலும் அப்போஸ் பண்ற கடவுளே இல்லை என்கின்ற மறுப்பு சொல்றது, அதே போல RSS சொல்ல வேண்டியது, பிஜேபி சொல்ல வேண்டியது, இதெல்லாம் தொடர்ந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தோல்வியுற்ற நேரத்தில் இந்த மாதிரி ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொன்ன என்ன காரணத்துக்கு அவங்க திருப்பி அனுப்புகிறார்கள் எனக்கு தெரியல. ஒன்று இந்த மிருகவதை அப்படிங்கிற மாதிரி இந்த பசுமாடு ஸ்லாட்டர் அதை வந்து பேன் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி சொன்னாங்கன்னா அதுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி, அல்லது உடனே தாத்ரி சம்பவத்தை குறிப்பிட வேண்டியது. இதெல்லாம் வெறும் இத்தனை இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருப்போது இந்த அறிவாளிகள் சோகால் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நிராகரிச்சிட முடியுமா? நீங்க சொன்ன இப்ப கொடிட்டு காமிச்ச சம்பவங்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்ல
இல்ல, எந்த பாதிப்பையுமே ஒண்ணுமே ஏற்படுத்தல இல்லைன்னா அப்படி அதெல்லாம் நிராகரிச்சிட அதெல்லாம் முடியுமா? எங்கெங்க நடக்கின்றது? தாத்ரி சம்பவம் என்றால் யாரு, எங்க நடக்கின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல. அது வந்து இட் இஸ் பியூர்லி a law and order problem to be tackled by the state government. Why are you connecting it with the central government? அதே போல இத மற்ற இடத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இப்ப எழுத்தாளர்கள் கொல்லப்படுகின்றார்கள் என்றால் கர்நாடகால யார் இருக்காங்க? இன்னொரு எழுத்தாளர் மகாராஷ்டிரால கொல்லப்பட 2013 பிஜேபி இருந்தது. இப்ப கர்நாடகால இருக்கிற அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருந்தது? அதெல்லாம் இட் இஸ் ஸ்டேட் ப்ராப்ளம். அதை கொண்டு போய் எல்லாத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்டோட பிரதமர்கிட்ட இந்த பதில் தான் வரும்னா ராமசுப்ரமணியன் வேற என்ன பதில் வந்துட முடியும்? சரி, ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு மகேந்திரன், விருதுகள் எப்போதும் இருக்கக்கூடியவை. அரசாங்கம் இன்னைக்கு போகும், நாளைக்கு வேறு ஒரு அரசாங்கம் வரும். அந்த விருதை அவமானப்படுத்தலாமா? அந்த விருதை திரும்ப கொடுக்கலாமா? அதுல என்ன நியாய தர்மம் இருக்க முடியும்? அதாவது வந்து இப்ப அல்ல, கவிஞர்கள், இலக்கியவாதிகள், படைப்பாளிகள் ஆட்சி அதிகாரங்களுடைய தவறுகளை எதிர்த்து போராடிய வரலாறு என்பது மிக நீண்ட வரலாறு. கம்பனே சோழ மன்னனை பார்த்து, மன்னனும் நீயோ வளநாடும் உனதோ, உன்னை நம்பியா நான் இத்தமிழை படித்தேன் அப்படின்னு சொல்லி கலகம் பண்ணி அந்த அவனுடைய தேசத்தை விட்டு வெளியேறின ஒரு சரித்திரம் வந்து நம்முடைய தமிழகத்தில் இருக்கிறது. தப்பில்ல, அதே போல போராடலாம். நக்கீரன் நீங்க சொல்ற மாதிரி போராடலாம், அதுல தப்பு இல்ல. ஆனா ஒரு படைப்புக்காக வாங்கின விருதை தங்களுடைய தனிப்பட்ட அரசியல் சித்தாந்தத்தின் அடிப்படையில திரும்ப கொடுக்கிறது அப்படிங்கிறது எப்படி சரியா இருக்க முடியுங்கிறது உங்களுடைய கேள்வி. அதாவது இது அரசியல் சித்தாந்தத்தின் அடிப்படை அப்படிங்கிறது வந்து ஒரு படைப்பாளியை கொல்றதுதான் ஒரு அரசியல் சித்தாந்தம் என்று சொன்னால், அந்த சித்தாந்தத்தை முறியடிப்பதற்கு எழுத்தாளர்கள் மட்டுமல்ல, ஒரு படைப்பாளிக்கு வந்திருக்க பிரச்சனை என்ன? பிரச்சனை ஏதோ மத்திய மாநில உறவுகளை போல நண்பர் பாஜகவினுடைய நண்பர் பேசுகிறார். இதெல்லாம் மத்திய மாநில பிரச்சனையா? ஒரு எழுத்தாளருக்குரிய உரிமை, கருத்துரிமை, பேச்சுரிமை, இவை எல்லாவற்றையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் உறுதிப்படுத்துவேன் என்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டு வந்தவர் தான் மோடி. அவருக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? நீங்க பொறுப்பு இல்லை என்று சொல்லுகிற போதே இவை எல்லாவற்றுக்கும் நீங்கள் தான் காரணம் என்பது புலனாகிறது. ஒரு புறம் வந்து நீங்க மறுக்கிறீங்க. அரசியல் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய முதல் பொறுப்பு யார் கையில இருக்கு? மோடி கையில இருக்கு. எழுத்துரிமை, பேச்சுரிமை, சகலவிதமான சுதந்திரங்கள், இதுதான் அடிப்படை. அப்படின்னு மாநில அரசுக்குள்ள உள்ள வரம்புக்கு உட்பட்ட எல்லைக்குள்ள நடக்கிற போது எப்படி மத்திய அரசு அது பொறுப்பு? மத்திய அரசுக்கு பொறுப்பு இருக்கிறது. கூடுதலான இதே விளக்கத்தை பிரதமர் சொல்லியாச்சு. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 356வது பிரிவை பயன்படுத்தி கூட ஒரு அரசாங்கத்தை நீக்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவினுடைய ஒற்றுமை, ஒருமைப்பாடு, சுதந்திரம், அதனுடைய ஜனநாயகத்துக்கு கேடு விளைவிக்கிற போது எந்த நேரத்திலையும் மத்திய அரசு தலையிடலாம். உள்துறை அரசாங்கம் தலையிடாத பிரச்சனைன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? நீங்க 60 ஆண்டு கால இந்திய வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நண்பர் சொன்னதுல எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படி அணுகக்கூடாது. பாரதிய, அதாவது ஆர்எஸ்எஸ் அல்லது இந்துத்துவா இதை எதிர்க்கிறவர்கள் அப்படிங்கறது, எதிர்க்கிறவங்களா ஆதரிக்கிறவங்களா இந்தியாவுடைய பிரச்சனை? எதிர்க்கிறவங்க எல்லாருமே இடதுசாரிகள், இடதுசாரிய சிந்தனை இருக்கிறவங்க தான் பிஜேபிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து விருதுகளை திரும்ப கொடுக்கறாங்கங்கறத குற்றச்சாட்டு. இல்ல, அது அல்ல பாயிண்ட். விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களுடைய சுதந்திரத்தை பாதுகாக்கிறதா அல்லது அவங்களை கொலை பண்ணது ரைட்டா? அப்படி பேசுறவங்களை எல்லாம் கொன்னறது அப்படின்னு சொன்னா அது சர்வாதிகாரம் கிடையாது. இவங்க சொல்ற குற்றச்சாட்டுல உண்மை இல்லையா? இவங்க சொல்லக்கூடிய இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுல உண்மை இல்லையா? விருதை திரும்ப கொடுத்தவங்க எல்லாருமே இடதுசாரி சிந்தனை உள்ளவங்க அப்படின்னு சொல்றதுல அந்த குற்றச்சாட்டுல உண்மை இல்லையா? ரவீந்திரநாத் தாகூர் வந்து 1900 ஜாலியன்வாலா பாக் படுகொலை நடந்த போது அவர் என்ன பண்ணாருன்னா, அதை பார்த்து கோவப்பட்டு பிரிட்டிஷ்காரர்கள் கொடுத்த பட்டத்தை உடனே கொடுத்துட்டாரு. அது மட்டுமல்ல, உலகத்துல பல நாடுகளில் ஜான் பால் சாத்ரே அப்படிங்கிற ஒரு பெரிய பிரெஞ்சு நோபல் பரிசை எனக்கு வேணாம்னாரு. காரணம் என்னன்னா, அரசியல் காரணங்களுக்காக நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னாரு. அவங்க எல்லாம் கம்யூனிஸ்ட் கிடையாது. ரவீந்திரநாத் தாகூர் கம்யூனிஸ்ட் கிடையாது. அந்த அரசாங்கத்துக்கும் இந்த அரசாங்கத்துக்குமான வித்தியாசம் இல்லையா? அவர் கம்யூனிஸ்ட் கிடையாது. இன்னைக்கே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இப்ப வந்து ஒரு விஞ்ஞானி மறுத்திருக்கிறாரு. நீங்க அதாவது இப்படி ஒரு உணர்வை கொண்டு சென்றீர்கள் என்று சொன்னால், இந்தியாவினுடைய நியாயமான உணர்வு இருக்கு பாருங்க, மனசாட்சி உள்ள உணர்வு. ஒரு விஞ்ஞானியே ஒரு கம்யூனிஸ்ட்னு சொல்ல வேண்டியது, அல்லது வந்து வேற யாராவது இருந்தா நீங்க நினைச்சீங்கன்னா என்னவும் சொல்லலாம். அதே போல என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, முழு அதுதான் அவர் ரொம்ப வெளிப்படையா சொல்லிட்டாரு. நிச்சயமா ரொம்ப முக்கியமான கேள்வி ராமசுப்ரமணியன், ரொம்ப முக்கியமான கேள்வி. எழுத்தாளர்கள் மீது நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? இடதுசாரி சிந்தனையாளர்கள், அவர் சொன்னதுக்கு நான் பதில் சொல்றேன். விஞ்ஞானிகள் இடதுசாரிகளா? விஞ்ஞானிகள் இடதுசாரிகளா? நண்பரே, நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரே ஒரு பாயிண்ட் தான். அவருடைய பேச்சில் வந்து வரக்கூடிய விஷயம் என்னன்னாக்க,
RSS-ஐ ஆதரிக்கிறவர்கள் மட்டும்தான் இந்த விஞ்ஞானிகளாக இருக்க முடியும், மற்றவர்களாக இருக்க முடியும். RSS-க்கு எதிர்த்து கருத்து சொல்றவங்க யாருமே அரசாங்கத்தினுடைய எந்த இடத்திலும் இருக்க முடியாதுங்கிறது தான் அவர் பேசினதுடைய லாஜிக் கன்க்ளூஷன். அப்படி எல்லாம் ஒண்ணு நான் அப்படி பேசல. நான் மார்க் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் நாட்டோட வளர்ச்சியில பங்களிப்பு கொடுக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்தியாவில் இருக்க கூடாது. கடவுள் நம்பிக்கையை இல்லாதவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்வோம் என்பதுதான் இந்து தத்துவத்தினுடைய அடிப்படையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கும். என்ன சொல்லுது? கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கூடாது. சரி, நம்ம விளக்கம் கேட்கலாம். அடிப்படை இல்லாதவங்க இருக்க கூடாது அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ஆர்எஸ்எஸ் கவர்மெண்டா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படக்கூடிய கவர்மெண்ட்? நான் அதெல்லாம் பதில் சொல்றேன். நண்பர் என்னவோ பார்கவா பத்தி ரொம்ப கரிசனமாக பேசினார். அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவர் என்னத்திற்காக இப்படி செய்து கொண்டிருக்கிறார்? அவர் இயற்கையாகவே கடவுளுக்கு எதிர்ப்பாக இருக்கின்றவர். RSS என்கின்ற அமைப்பு கடவுள் உண்டு என்று சொல்லுகின்ற மதச்சார்பின்மை தான் இந்தியாவுடைய பேக்ரவுண்ட் பத்தி பேசுறாரு. நான் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போது கூட என்னோட எதிர்ப்பை வெளிப்படுத்தினேன்னு சொல்றாரு. அதையெல்லாம் விட்டுட்டு கடவுள் மறுப்பு கொள்கை பத்தி மட்டும் பேசினா சரி, நான் அதற்கு மேல என்ன சொல்லுகின்றார் பார்க்கணும். அதுக்கு மேல என்ன சொல்றாரு? இந்திய சுதந்திரம் போய்விடும். இந்த 1986 சார்பான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு பேசுறேன். இவர் வந்து அவார்டு வாங்கினவர். ராமசுப்ரமணியன் திரும்ப 1989ல நடந்த சம்பவங்கள் 1987 அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்தாரு. அவருக்கு எல்லாம் கொதிக்கலையா? அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்தாரு. நான் திரும்ப வரேன். ஞானோதயம் திடீர்னு இப்ப 2015ல ஒன்னு வந்துட்டானே. சரி, அவரே அழைச்சிருக்கோம். அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஒரே ஒரு நிமிஷம். இவரெல்லாம் பேசுவது என்பது ஒண்ணு, அவங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணம் என்பது வேறு. திரு மணி, அரசியல் அப்படிங்கிறது தன்னுடைய களத்தை எழுத்துக்கு மாத்தி இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? எப்படி புரியல? நீங்க அரசியல் நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது தன்னுடைய களத்தை எழுத்துக்கு மாத்தி இருக்கு அப்படின்னு இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு பார்க்கலாமா? இல்ல, அப்படியும் பார்க்கலாம். அதை தாண்டி உங்க கேள்வியை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். இப்படி நீங்க கொஸ்டினை போஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இந்த டிபேட் ரொம்ப டைம் கம்மியா இருக்கிறதுனால நான் எடுத்தெடுப்புல நான் சொல்ல விரும்புற பாயிண்ட்டை வந்து நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா மற்றபடி எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டட் பொசிஷன் இருக்கும், அதை பேசி மாற்ற முடியாது. இப்போ இந்த பிரச்சனையை நான் எப்படி அணுகணும்னு பார்க்குறேன்னா வந்து கடந்த ஒரு மாத காலமாக இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள், எழுத்தாளர்கள் விருதுகளை திரும்ப அளிப்பது, படைப்பாளிகள் கொடுப்பது, ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கொடுக்கறது, இன்று விஞ்ஞானிகள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாத்த பற்றியுமே நம்ம எப்படி பார்க்கணும்னா சர்வதேச ஊடகங்கள், இன்டர்நேஷனல் மீடியா இந்த விஷயத்தை எப்படி பார்க்குதுன்னு தயவு செஞ்சு கொஞ்சம் நம்முடைய பிஜேபி நண்பர்கள் பார்க்க வேண்டும். கடந்த 4 வாரங்களாக வந்து குறிப்பாக கடந்த 3 வாரங்களாக ஒப்பீனியன் மேக்கர்ஸ்னு சொல்லக்கூடிய கருத்துக்களை உருவாக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கக்கூடிய சர்வதேச ஊடகங்கள் மிக மிக மோசமாக இதை குறித்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்து சிலிக்கான் வேலைக்கு போகும்பொழுது கிடைத்த கவரேஜை விட கடந்த 3 வாரங்களாக கிடைக்கக்கூடிய கவரேஜ் என்பது வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இதோட சீரியஸ்னஸ் வந்து பிஜேபியில் இருக்கக்கூடிய சீனியர் மினிஸ்டர்ஸ்க்கு தெரியுது. மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, பிஜேபியில் இருக்கக்கூடிய சீனியர் மினிஸ்டர்ஸ்க்கு தெரியுது. இன்னைக்கு மத்தியானம் நம்முடைய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்தியா டுடே தொலைக்காட்சிக்கு அளித்த ஒரு நீண்ட பேட்டியில வந்து அதற்கான அறிகுறிகள் தெளிவாக தெரிகின்றன. ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லுகிறார், இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது நீங்கள் என்னை குறை சொல்லுங்கள், ஏன் மோடியை குறை சொல்லுகிறீர்கள். ஒரு லெவலுக்கு அவங்க இறங்கி வந்திருக்காங்க. ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் they have started feeling the heat. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா வந்து எழுத்தாளர்கள் கொடுப்பதை விட, படைப்பாளிகள் கொடுப்பதை விட, ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கொடுப்பதை விட விஞ்ஞானிகள் கொடுப்பது ரொம்ப அபாயகரமான போக்கு. ஓகே, இவர்கள் எல்லாமே வந்து ஒரு விதத்தில் இடதுசாரி சிந்தனையாளர்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டால் கூட, வைத்துக்கொள்ளும் ஒரு வாதத்தில் விருதுகளை திருப்பி கொடுக்காத இந்த விஷயத்தை குறித்து மனம் விரும்பி பேசிய 3 பேருடைய பெயர்களை நான் சொல்லுகிறேன். ஒருவர் ஜூலியோ ஃபெரர் ரெபேரோ, JF ரெபேரோ, பஞ்சாப் டிஜிபியா இருந்து பஞ்சாப் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறதுக்கு முக்கியமான காரணகர்த்தாவர், கிறிஸ்தவர், 86 வயது முதியவர். அவர் மோடிக்கு எழுதிய கடிதத்தில் சொல்கிறார், நான் என் வாழ்க்கையில் இது போன்றது ஒரு தனிமையை உணர்ந்ததில்லை, வாஜ்பாய் காலத்தில் நான் இப்படி உணரவில்லை என்றார். சுஷில் குமார் என்கின்ற நேவல் சீஃப், அவரும் அதே எழுதுகிறார். பதவியில் இருக்கக்கூடிய இன்றைய உச்சநீதிமன்ற நீதிபதி குரியன், அவர் சொல்லுகிறார் இதே கருத்தை. ஆகவே நம்ம இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஏற்கனவே இந்த அரங்கத்தில் பேசினதான், இந்த விருதுகளை திரும்ப கொடுக்கிறது ரைட்டா தப்பான்றது அல்ல விவாதம். அது வந்து ரியாக்ஷன் தான். ஆக்ஷன் என்ன, அதை தான் நம்ம பேசணும். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் சர்வதேச சமூகத்தின் பார்வையில் இந்தியாவின் மாண்புகளும் இந்தியாவின் பெருமையும் குறைவது என்பது இங்க வரக்கூடிய FDI பாதிக்கும். குறிப்பா சொல்றதா சுருக்கமா மோடியோட மேக் இன் இந்தியா கேம்பெயின் வரைக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்த போது. இதை நம்முடைய பிஜேபி நண்பர்கள் உணர்வது எல்லோருக்கும் நல்லது. ரொம்ப சந்தோஷம். நீங்க பதில் சொல்லலாம், இடைவேளைக்கு பிறகு பேசலாம். மதுரை நேயர் சாதிக். சார்,
அதாவது இந்த விருதை திருப்பி கொடுக்க இடதுசாரிகள் இப்படியெல்லாம் சொல்றதெல்லாம் சும்மா சார். இந்த நாட்டை நேசிக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாட்டின் பன்முகத்தன்மையை கெடுகிற போது கொதித்து எழுவார்கள் சார். அது அவன் கலைஞனா இருந்தாலும் சரி, எழுத்தாளனா இருந்தாலும் சரி, இல்ல விஞ்ஞானியா இருந்தாலும் சரி. இந்த நாட்டின் இந்தியாவின் அடையாளமே இந்தியாவின் பன்முகத்தன்மை தான் சார். இந்தியாவுக்கு ஒற்றை அடையாளம், ஒரே கலர் கொடுக்க முயற்சிக்கணுங்கிறது ரொம்ப ஆபத்தான போக்கு சார். இந்த ஆபத்தான போக்க யாராலையும் பொறுத்துக்க முடியாது சார். விருதுகளை திருப்பி கொடுக்க தான் சார் செய்வாங்க. இப்ப இத பேசுறாருல சார், விருதுகளை கொடுக்க பத்தி ரொம்ப கொந்தளிச்சு பேசுறாருல சார் நம்ம ராமசுப்ரமணியம் சார். இதே இது 3 எழுத்தாளர்கள் கொல்லப்பட்டதை ஏன் சார் இவர் பேசல? ஒரு ஊபியை சேர்ந்த ஒருத்தர் வெறும் மாட்டுக்கறி வச்சதா குற்றம் சாந்தி ஒரு கும்பல் போய் அவரை கொலை செஞ்சிருக்கு. இதை குறித்து ஏன் சார் பேசல? சரி சார், இதெல்லாம் இவங்க ஆளாத மாநிலத்தில் நடந்து ஹரியானா மாநிலத்தில் 2 சிறுமிகள் எரித்து கொல்லப்பட்டார்களே, இது குறித்து ஏன் சார் பேசல? இல்ல அவர் சொல்றாரு, ஹரியானா முதல்வர் சொல்றாரு, நாயை கல்லெறிந்தால் கூட இந்த 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 அரசை குறை சொல்வார்களான்னு கேட்கிறாரு. அவர் நண்பர் பேசியாச்சு, அதற்கு நான் விளக்கம் சொல்லணும். 3 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. ஒன்று, அந்த எழுத்தாளர்கள் கொல்லப்பட்டது, அதுக்கு பிஜேபிக்கும் அதற்கும் சம்பந்தமே கிடையாது. இவருக்கு விளக்க சொல்றதுக்கு முன்னாடி திரு மணி குறிப்பிட்ட அந்த கருத்துக்கும் நீங்க விளக்க சொல்லிட்டு இதுக்கு வந்தா நல்லா சார். இன்டர்நேஷனல்ல பத்தி அவர் பேசுகின்றார், இன்டர்நேஷனல் ஊடகங்கள்ல இதை பற்றி எழுதுகின்றார்கள். தயவுசெய்து திரு மணி அவர்கள் ஒரு பெரிய ரைட்டர் இறங்கி வந்திருக்காங்க. இருங்க அதாவது முன்னாடி இருந்த அந்த இறுக்கம் இல்ல, இப்போ இறங்கி வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு உலக அரங்கிலே பெயர் கெடுவது என்பது தவறானது. அதே நேரத்தில் இதை யார் எழுதுகின்றார்கள் அப்படின்னு பார்த்தா இப்ப நியூயார்க் டைம்ஸை பத்தி அவர் சொல்லலாம். அதெல்லாம் யார் எழுதுகின்றாலும் இங்க இருக்கிறவங்க தான். அவங்க எல்லாம் எங்கயோ இம்போர்ட்டட் பீப்புள், தே ஹேவ் கம் டு இந்தியா. அவங்க வந்து இங்க பெரிய ரிசர்ச் பண்ணி எழுதல. ஃபார் எக்ஸாம்பிள், இருங்க சார், நீங்க சொல்லியாச்சு, நானே பாயிண்ட் இஸ், இப்ப நியூயார்க் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள்ல நான் கூட எழுதியிருக்கின்றேன், யுஎஸ்ஏ டைம் போன்ற பத்திரிகைகளை நான் எழுதியிருக்கின்றேன். அதனால நான் அங்க போய் இங்க இருக்கிறது அப்படியே பிரமாதமாக ஒரு எல்லாமே தெரிஞ்ச ஒரு அறிவாளி என்று சொல்ல முடியாது. ஏதோ ஒரு ஆர்டிகல் என்ன அது பப்ளிஷ் ஆச்சு, அவ்வளவுதான். அது போல தொடர்ச்சியாக இந்த பீப்புள் எங்க பார்த்தாலும் நிறைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம யாரெல்லாம் அப்போஸ் பண்றாங்கன்னு பார்த்தா lot of people who are called as intellectuals, அவங்க எல்லாம் இங்க இருக்கிறது வெளிநாடுகளில் ஏராளமாக உட்கார்ந்துருக்காங்க. மோடிக்கு எதிராக இருப்பவர்கள் ஏராளமாக அமெரிக்கால உட்கார்ந்திருக்காங்க. கேள்விக்கு இடைவேளைக்கு பிறகு பதில் சொல்லலாம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக சம்பவங்கள் நடக்குது, அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆட்சிகள் வருது அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. இடைவேளைக்கு பிறகு நீங்க பேசலாம். இடைவேளைக்கு பிறகு பேசலாம். திரு மணி, முதல்ல அவருடைய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா நம்ம சாதிக்கோட கேள்விக்கு பதில். சார் வந்து ஃபேக்சுவலா ஒரு எரர் பண்றாரு, அதை மட்டும் தான் நான் சுட்டி காட்ட விரும்புறேன். அதாவது வந்து இந்த இன்டர்நேஷனல் மீடியா பத்தி நம்ம சொல்லும் பொழுது நம்ம கவனிக்க வேண்டிய, சார் சொல்றாரு இங்க இருக்கக்கூடிய இந்தியன் ரைட்டர்ஸ் எழுதுறாங்கன்றார். அது சிலர் தான் எழுதுறது. இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த நீங்க எல்லாருக்குமே அவைலபிள் யூடியூப் இதுல போய் நம்ம நெட்ல போய் பார்க்கலாம். எல்லா ரைட்டப்ஸுமே எக்ஸப்ட் மேபி 1 or 2 வந்து பெரும்பாலான ரைட்டப்ஸ், அண்ட் தீஸ் ஆர் ஆல் என்னன்னு கேட்டால் ஒப்பீனியன் மேக்கிங் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ். இங்கிலீஷ்காரன் எழுதுனது, அந்தந்த கண்ட்ரியை சார்ந்தவங்க எழுந்தது. இது என்னன்னா வந்து நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வந்து இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் மீடியாவில் வந்து வரக்கூடிய இந்த ஒப்பீனியன்ஸ் எல்லாமே பாரதூரமான விளைவுகளை இந்தியாவில் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முக்கியமான விஷயம் நீங்க கேட்டதுக்கு சார் பதில் சொல்லலை. இந்த ஹீட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லேட்டா, நல்லது அவங்க உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு மத்தியானம் ராஜ்நாத் சிங் சொன்னதோட அர்த்தமே அதுதான். நீங்க இது வரைக்கும் வாய் திறக்காம இருந்த கவர்மெண்ட் இப்ப என்ன சொல்றாங்க, நீங்க ஏன் மோடியை சொல்றீங்க, நான் தான் இன்சார்ஜ் லா அண்ட் ஆர்டர், என்ன சொல்லுங்கன்றாரு. வாலண்டியரா வந்து அவரே வந்து டிஸ்க்ளோஷர் கொடுக்குறார் ராஜ்நாத் சிங். ஆகவே நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா வந்து இந்த எழுதக்கூடிய சர்வதேச ஊடகங்கள் எல்லாம் வந்து மேபி 1 or 2 இந்தியன் ரைட்டர்ஸ் இருக்கலாம். பெரும்பாலும் ஓவர் 99% ஐ கேன் அஷ்யூர் ரிட்டன் பை தி ஃபாரினர்ஸ். ரெண்டாவது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்ப இதை உணர ஆரம்பிச்சிருக்குது. இது ஒரு நல்ல முயற்சி. இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு இங்க எடுத்துட்டு போகணுமே தவிர இதை விட்டுட்டு வந்து இந்த விருது கொடுக்குறவங்களோட ஜாதகத்தை தோண்டி அவங்களோட பின்புலத்தை பார்த்து இவங்க காங்கிரஸ், இவங்க கம்யூனிஸ்ட், இவங்க கடவுள் மறுப்பாளர்கள், நாஸ்திகர்கள் பேசுறது வந்து சரியல்ல. திரும்ப திரும்ப சொல்ல விரும்புவது ரியாக்ஷன் பத்தி தான் நம்ம பேசுறோம். தயவு செஞ்சு ஆக்ஷனை பத்தி கவலைப்படுங்க, அது நாட்டுக்கு நல்லது. சாதிக்கோட கேள்விக்கு பதில் சொல். இப்ப நான் அந்த 2 குழந்தைகள் எரித்தது வந்து ஒரு ரொம்ப துரதிருஷ்டமான சம்பவம். அது பற்றி இப்ப என்கொயரி எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சம்பவம் இல்ல நாங்க வருத்தம் அடிக்கிறோம், வேதனைப்படுகிறோம். அது வந்து காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 குடும்பங்களுக்கு உள்ள பிரச்சனை. அது
இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 3 பேரை அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களை கொண்டு இருக்கின்றார்கள். அதற்கு பழி தீர்க்கும் வகையில் இவர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற செய்தி வந்திருக்கிறது. இது இந்த விஷயத்தில் நீங்க கவனிக்கிறது என்னன்னா, இப்படி ஒரு 2 குடும்பங்களுக்குள்ள தகராறு ஏற்பட்டு சொல்லணும். இவரு ஒரே ஒரு நிமிஷம் இவரு அதாவது நம்ம ராமசுப்ரமணியம் சார், அதாவது RSS எதிர்க்கிற எல்லாருக்கும் வந்து நார்த்திகரு இல்ல, இவர் வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன், நீங்க வேற எங்கேயோ பேசாதீங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், நீங்க டைவர்ட் பண்ணி வேற எங்கேயோ பேசாதீங்க. இப்படி சொல்றாரு. நம்ம விளக்கம் கேட்கலாம். சார் நாடு முழுக்க படுகொலைகள் நடந்திருக்கு சார். மதத்தின் இதே புதிய தலைமுறை அலுவலகத்துல குண்டு போட்டாங்களா இல்லையா சார்? சரி, நம்ம விளக்கம் கேட்கலாம். அது யார் பண்ணாங்க, யார் கடந்து போன விஷயங்கள் அதெல்லாம் அவரை கேளுங்க. இப்போ உள்ளத மட்டும் நம்ம பேசலாம். யூனிட் பண்ணினது அதுக்கு நான் பதில் சொல்றேன். சரி, இதுக்கும் நடந்து போன விஷயத்தை விட்டுருங்க, இப்ப நடக்கிற விஷயங்களுக்கு பதில் சொல்லுங்க. எஸ், இப்ப அந்த குழந்தைகளை பத்தி பேசும்போது நிச்சயமாக அது வருத்தப்பட வேண்டிய ஹரியானா கவர்மெண்ட் இதுதான் வருத்தம் அளிக்கிறோம் சார். ஹரியானா கவர்மெண்ட் வேதனை தெரிவிக்கிறோம். துரதிர்ஷ்டவசமானது. From that, they have already instituted action. அவர்கள் ஆக்ஷன் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். என்கொயரி நடந்து போலீஸ் நிறைய பேரை கைது செய்திருக்கணும். என்ன பண்ணணும்ன்றீங்க நீங்க? நிச்சயமாக யார் செய்தார்களோ அவர்களுக்கு தகுந்த தண்டனை அளிக்கப்படும் என்பது உறுதி. இல்ல, என்னோட ஒரே ஒரு கேள்வி, இப்படிலாம் நடக்குது, நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயோ நடந்துருச்சுன்னு உச்சு கூட்டுறதுக்கு எதுக்கு சார் அரசாங்கம்? இல்ல, அதாவது நீங்க அத ஒரு காமன் மேன், சராசரியான ஒரு மனிதன் செஞ்சுட்டு போயிடுவாங்க இல்லையா? 2013ல மகாராஷ்டிரா பரிதாபப்படுவதற்கும் உச்சு கூட்டுவதற்கும் அரசாங்கம் 2013ல ஒரு ரைட்டர் மகாராஷ்டிரால கொலை செய்யப்பட்ட போது இதை பத்தி கொதித்தெழுந்தவர்கள் யார்? அப்ப யாரோ வாய்மூடி ஏன் மௌனியாக இருந்தார்கள்? யாரோ பேசினாங்களா? அப்ப ஏன் விருதுகளை திருப்பி கொடுக்கல? கர்நாடகாவில் நடைபெற்ற அந்த கொலை, அந்த எழுத்தாளர் அவருக்கு ஏற்பட்ட துரதிர்ஷ்டம், அதை பத்தி பேசுவதற்கு யார் தயாராக இருந்தார்கள்? அப்ப ஏன் விருதுகளை கொடுக்கல? அதாவது ஏதோ ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு they want to create a big problem for the country. அப்போ சொல்றது போல பேசுறது அரசாங்கம் இதெல்லாம் மாநில அரசு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லி விலகிட்டாங்களா? இல்லையே, மாநில அரசுகளுக்கு கடுமையான நீங்க சொல்லி விலகிட்டாங்களா? சொன்னாரே, இல்ல அப்படி சொல்லி விலகிட்டாங்களா? மை டியர் ஃப்ரெண்ட், அதுக்கு ஆன்சர் இவன் ராஜ்நாத் சிங் பத்தி சொன்னார்ல. ராஜ்நாத் சிங் எல்லாருக்கும் நீங்க வந்து தயவு செய்து சரியான ஆக்ஷன் எடுங்க, அப்படி செய்யவில்லை என்றால் நாங்கள் நேரடியாக அதுல குதிக்க வேண்டியிருக்கும், மத்திய அரசே நாங்கள் தலையிடுவோம், உங்களுடைய மாநில பிரச்சனையை நாங்கள் கையெடுத்துக் கொண்டோம் என்று பிறகு எங்களை பற்றி குறை சொல்லாதீர்கள். ஆகவே நீங்க சரியாக நடக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? It is a statement given by Mr. Rajnath Singh. மாநில அரசு தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுக்காலும் கண்டிக்க வேண்டியது மத்திய அரசு தானே. அந்த பொறுப்புல இருந்து எப்படி விலகி போக முடியும்? சரி, நீங்க வந்து திருச்சி நேயர் அய்யூப் கான், இங்க நாங்க தூக்கி போக முடியாது. நேயர்களுக்கான வாய்ப்பு. திருச்சி நேயர் அய்யூப் கான். பாஜக போன்ற கட்சிகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு பல்வேறு முகங்கள் இருக்கு. அநீதிக்கு எதிராக யாராவது குரல் கொடுத்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதற்கு நேரடியாக பதில் சொல்வது கிடையாது. நீ வந்து அந்த முகத்தை உள்ளவன், நீ வந்து அந்த கட்சிக்காரன், நீ அதை சார்ந்தவன், நீ இதை சார்ந்தவன் என்று சொல்லி நபரை தனிமைப்படுத்துவதே பாஜகவுடைய வரலாறு. பிரச்சனையை முன்வைத்து அதற்கு தீர்வு சொல்ல வேண்டிய, பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளர்களுக்கு இருக்குது. சரி, விருதை திரும்ப கொடுத்தது சரியான நடவடிக்கையா இல்லையா? படைப்பாளிகள் என்பது தேசத்தினுடைய முகங்கள், இந்த தேசத்தினுடைய முகங்கள். அதாவது இன்றைக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, விருதை ஒப்படைக்கும் போது மறுக்கணும். நீங்கள் எல்லாம் முக்கியமான படைப்பாளிகள், உங்களை நாங்கள் விருதுகளை பெறுவது எங்க தேசத்துக்கு அவமானம், தயவு செய்து நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றும் என்று சொல்ல வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கிறது. ஆனால் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? விருதெல்லாம் கொண்டு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு சர்வசாதாரணமாக பறிக்கப்படுகிறது. இது தேசத்தினுடைய கொடுமை இல்லையா? சரி, இந்த தேசத்தை இன்றைக்கு உலகமே வந்து ஆச்சரியத்தோட பார்க்கிறது. விளக்கம் கேட்கிறோம். எழுத்தாளர்களை பத்தி பேசும்பொழுது அது சாகித்ய அகாடமி கொடுத்த விருது, அதை பத்தி அவர்கள் பேசி இருக்கின்றார்கள், கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த சாகித்ய அகாடமிங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் அட்டானமஸ் பாடி. நான் முதலே கேள்வி கேட்டுட்டேன், சாகித்ய அகாடமி பண்ணியாச்சு. சரி, அதான் அவர் பேசிட்டு இருக்காரு. திரும்ப கொடுத்திருக்கிறது, இதான் என்னுடைய பதில். இப்ப திரும்ப கொடுத்திருக்கிறது தேசிய விருதுகள். எஸ், மத்திய அரசுடைய விருதுனா சார், இப்ப வந்து இந்த எந்த மிருகத்தை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற சொல்றதுக்கு இவங்க யாரு அப்படின்னு இன்னைக்கு இந்த விருது கொடுத்தவர் அந்த சயின்டிஸ்ட் கேட்கின்றார். நான் கேட்கின்றேன், அமெரிக்கால தடை செய்யப்பட்டது என்னன்னா குதிரை மாம்சம். நான் என்ன எல்லாத்துக்கும் கம்பாரிசன் பாத்தீங்கன்னா உடனே அமெரிக்காம்பீங்க.
இன்னைக்கு கியூபால தடை செய்யப்பட்டது கவுடைய அதாவது பசு மாட்டு இறைச்சி தடை செய்யப்பட்டது, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதே போல இன்னைக்கு சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் பலவற்றில யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்வீன் பண்ண பொழுது அங்கே பசுவதை என்பது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. பிரேசில் போன்ற நாடுகளில் இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்வீன் பண்ண போது அங்கே தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே எல்லா நாடுகளுக்கும் சில காரணங்களுக்காக அவர்கள் எதை எது வேண்டாம் எது வேண்டும் என்று சொல்வதற்கு அங்க சொல்லப்பட்ட காரணங்கள் என்ன? அங்க சொல்லப்பட்ட காரணங்கள் மத ரீதியான காரணங்களா, மருத்துவ ரீதியான காரணங்களா? எஸ், என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி என்னன்னா இது நான் ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன். நான் ஐயா மேல எனக்கு ரொம்ப பெரிய மரியாதை உண்டு. அதெல்லாம் ரசாயன பொருட்கள் உடல்ல ஏற்றி அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்காக இதை தடை செய்யணும்னு சொன்ன விஷயத்த இங்க ஊர்ல இருக்கக்கூடிய மாட்டு இறைச்சியோட கொண்டு வந்து நம்ம ராமசுப்ரமணிய சேர்க்கிறாங்கன்னாக்க இந்த மாதிரி அறிவாளிகளை வச்சுட்டு நம்ம என்ன செய்யறது? நீங்க 90 நாடுகள்ல பயணம் பண்ணவர், 90 நாடுகள்ல பயணம் பண்ணவர் இந்த மாதிரியான விவரத்தையா சொல்றது? சார், உண்மையை நான் சொல்லும்போது அவருக்கு காரணங்களுக்காக மத அடிப்படையிலான காரணங்களை வைத்துக்கொண்டு இங்க சொல்றீங்க. இதே நான் பாரதிய ஜனதா கட்சியை கேட்கிறேன், மாட்டு இறைச்சியை ஏற்றுமதி செய்வதில் இந்த அரசு முதலிடம் பெற்றிருக்கிறது என்பதை பற்றி மோடி சொல்லியிருக்காரு. அப்ப எப்படி ஏற்றுமதி பண்றீங்க? அதுக்கு என்ன காரணம்? ஒரு சாதாரண ஒரு ஆளு சாப்பிட்டாங்கிறதுக்காக அடிச்சு கொல்றீங்க. ஒரு தேசமே மாட்டு இறைச்சியை ஏற்றுமதி செய்யறது சாதனைன்னு சொல்றீங்களே, அப்ப என்ன பண்றது? சார், உயர்திரு மகேந்திரன் நான் ஒன்னு சொல்ல விரும்புகிறேன். அவர் ஒன்னு சொன்னா அடிச்சு கொன்னா யாரு சார் பண்ணாங்க? பிஜேபியா பண்ணாங்க? இல்ல, கொல்லல. அப்ப நீங்க உடனே யாரு செத்து போனாலும் அதுக்கு பிஜேபி காரணம் கேக்குறேன். குஜராத்ல கலவரம் நடைபெற்ற போது பிரதமராக இருந்தவர் வாஜ்பாய், அங்க முதலமைச்சராக இருந்தவர் மோடி. அப்ப வாஜ்பாய் சொன்னதே திருப்பி நான் சொல்றேன், ராஜ தர்மம் காப்பாற்றப்பட வேண்டும் சொன்னது நாங்க இல்ல, வாஜ்பாய் சொன்னாரு. இப்ப அந்த ராஜ தர்மம் என்பது என்ன? இந்தியாவில் பிறந்த எவனையும் கொலை செய்ய முடியாத ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு நானா செஞ்சேன் நீனா செஞ்சேன்னா எவனா செய்யுங்கடாங்க. மாநில மத்திய அரசு எல்லாம் கிடையாது. ராஜ தர்மத்தை மாநில அந்த எல்லை வரம்புக்குள்ள நடக்கிற சம்பவங்களுக்கு நீங்க மத்திய அரசு எப்படி குறை சொல்ல முடியும்? அதாவது மத்திய மாநில அரசு பிரச்சனையே கிடையாது, மாநில உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கிடையாது. எல்லா அதிகாரங்களையும் நம்முடைய உள்துறை அமைச்சகம் வைத்திருக்கிறது. அதுதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட மனித உயிர் இழப்போ தேசத்தினுடைய ஆபத்து எது வந்தாலும் இமிடியேட்டா ராணுவத்தை கூட அனுப்பக்கூடிய அதிகாரம் என்பது மத்திய அரசாங்கத்திடம் இருக்கிறது. அதை வைத்துக் கொண்டு குறைந்தபட்சம் மிரட்டலாம்ல. நானா செஞ்சேன் அப்ப செஞ்சது யாரு? கோவை நேயர் இமயவரம்பன். சுதந்திரத்துக்கு முன்ன ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்காக அவங்களால வழங்கப்பட்ட விருதுகளை திருப்பி கொடுத்துக்கான வரலாறு நம்ம நாட்டில் இருந்திருக்கு. என்னன்னா, அரசியலமைப்பு சட்டத்தில் முகப்புறையை சொல்லியிருக்காங்க, நம்ம நாடு மதசார்பற்ற நாடுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த மதசார்பற்ற நாடை இந்த நாடை ஆக்கணுங்கிற விஷயத்தில் என்னென்ன விஷயத்தில் மொழி, உணவு எல்லா விஷயத்திலையுமே தான் மதம் சார்ந்த விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு புகுத்துறாங்க. இப்போ ராமசுப்ரமணியம் ஐயா சொன்னார், எல்லாமே பார்த்தோன்னா கடவுள் மறுப்பாளர்கள் முற்போக்கு சிந்தனையில் இருக்கிறவங்க தான் கொண்டு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. சரி, கடவுள் மறுப்பாளர்களும் வேண்டாம், முற்போக்கு அமைப்புகள் இருக்கிறதும் வேண்டாம், அனைத்து சாதிகளும் அர்ச்சகராகன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்களே, அந்த சட்டத்தை யார் இது போய் தடுத்து நின்னா? கடவுள் மறுப்பாளர்கள் போய் தடுத்து நின்னாங்க? இல்லையே. அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் போய் தடுத்து நிறுத்துறாங்க. இப்போ இன்னொரு சொல்கிறாங்க, பிஜேபி மேலே எல்லாத்தையும் இவங்க செஞ்சாங்க அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இன்னும் என்ன சொல்ல போறேன்னா, 5 குழந்தை பெற்றுக்கொண்டு சொன்னது யாரு? ராமருக்கு பிறந்தவங்க தான் இந்த நாட்டில், இல்லைன்னா பாகிஸ்தானுக்கு போகணும்னு சொன்னது யாரு? பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் தான் இந்த நாட்டில் இருக்கணும், பாக்கியெல்லாம் பாகிஸ்தானுக்கு போயிடணும்னு சொல்லி சொன்னது இல்லை யாரு? பிஜேபிக்காரங்க சொன்னதை தன் தவறை உணர்ந்து தன் தவறை திருத்திக்கிற வேலையில செய்யாம இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதை எதிர்த்து வேலை செய்யறவங்கள கழுத்தை பிடிச்சி குறவலையை பிடிச்சி நெரிக்கிற வேலையில இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அது உண்மையாவே சொல்லும்போது அடுத்தவங்க மேல அழுக்க பூசுறதான் அப்படி அர்த்தம் அல்ல. எனக்கு மிகப்பெரிய தலைவர் அவர் மகேந்திரன், நான் ஒரு சாதாரண ஆளு. ஆனாலும் கூட ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகின்றேன். அவர் ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி கவர்மெண்டே டிஸ்மிஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. இவர்கள் சும்மா விடுவாங்களா? ஒரு எழுத்தாளர் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கறத கர்நாடகா கவர்மெண்ட் கவுத்தர முடியுமா? மகாராஷ்டிரால இருக்கிற கவர்மெண்ட் நம்ம டிஸ்மிஸ் பண்ண முடியுமா? அரச கவிழ்க்க வேணாம், கண்டிக்கலாம்ல. ஏன் இப்படி நடக்குதுன்னு பாருங்க. நான் சொன்னேன், திரு ராஜ்நாத் சிங் ரொம்ப தெளிவாக
கண்டம் பண்ணி இருக்கின்றார். இல்ல சார், ஒரே நிமிஷம். என்னோட கேள்வி, நீங்க கேரளா பவன் வந்து டெல்லியில இருக்கு, சரி, உள்ள வந்து மாட்டு இறைச்சி பரிமாறப்படுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. மெனுல வந்து பீஃப் அப்படின்னு இருக்கு. நாங்க உள்ள போய் எந்த விதமான பர்மிஷன் இல்ல, கேரளாவுடைய தலைமைச் செயலாளர்கிட்ட பேசல, முதலமைச்சர்கிட்ட பேசல, கேரளா பவனுடைய செக்ரட்டரிட்ட பேசல, யார்ட்டுமே பேசாம உள்துறை அமைச்சரோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய டெல்லி காவல்துறை வந்து உள்ள போய் ஆய்வு நடத்த முடியும். அது ஒரு பிரச்சனையை ஆக்க முடியும். they made an inquiry, please understand. அது சரி, ஓகே சார், it is only an inquiry, please understand. சரி, ஆய்வு வேற, என்கொயரி வேற. சரி, ஆய்வுங்கிறது it is an investigation. இல்ல, நீங்க அப்ப ஏன் உம்மன் சாண்டி ஏன் கண்டிச்சு கடிதம் எழுதுறாரு? யாருக்கு? பிரதமர் மோடிக்கு, உள்துறை அமைச்சருக்கு. அப்படிதான் சார், அவர் வந்து எதிர்க்கட்சிங்கிற, அதாவது காங்கிரஸ்ங்கிற முறையில அப்படிதான் எழுதுவாரு. சரி, ஏன் கேரள பிஜேபி வந்து மாட்டுக்கறியை பத்தி பேசாதீங்கன்னு ஏன் சொல்றீங்க? அது ஏன் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க? நான் கேட்கட்டுமா அதுக்கு? சரி, நான் கேட்ட கேள்வி வேற. ஒரு விஷயம் நான் இதை பதிவு பண்ண தயவு செய்து. அதாவது இன்னைக்கு எழுத்தாளர்களுக்கு ஒரு சுதந்திரம் இல்லைன்னு சமீபத்துல ரொம்ப பிரபலமான எழுத்தாளர் கேட்ட கேள்வி, நீங்க பேசலாம், நான் கேட்ட கேள்வி முடிச்சறேன். அதுக்கு தான் ஒரே நிமிஷம். இல்ல நீங்க அந்த ஒரு பாயிண்ட் நீங்க திசை திருப்பிடுவோம். ஒரே நிமிஷம். நான் கேட்க வந்தது என்னன்னா, நீங்க எந்த விதமான அனுமதியும் பெறாம மாநில அரசு மத்திய அரசு சார், ஒரு நிமிஷம் சார், மாநில அரசு மத்திய அரசுங்கிறது நிர்வாகத்தின் அடிப்படையில தானே சார் பிரிச்சிருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டதானே உள்ள போயிருந்திருக்கணும். எந்த பெர்மிஷனும் கேட்கல முதலமைச்சர் சொல்றாருல. ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம் கேட்டு முடிச்சறேன். நீங்க இவ்வளவு பெரிய சம்பவங்கள் கர்நாடகால நடந்திருக்கு அப்படின்னு நீங்க ஒரு கண்டனத்தை கூட உங்களால தெரிவிக்க முடியாது. நீங்க அனுமதியே பெறாம போய் நீங்க ஆய்வு நடத்த முடியும்னா ஒரு கண்டனத்தை தெரிவிக்க முடியாதா? எதிர்ப்பை பதிவு செய்ய முடியாத ஒரு மத்திய அரசு மாநில அரசுக்கு எதிராக என்கொயரி பண்றது தவறு என்பது எங்கேயுமே இல்லாது சார். ஏன் அப்புறம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? நான் சொல்ல வந்து நீங்க தடுத்துறீங்க. நான் ஒன்னு ஒரே கேரளாவுல சொன்னது உங்க பிஜேபி சார். பிஜேபி நான் ஒரு சொல்ற ஒரு விஷயத்தை தயவு செய்து புரிஞ்சுங்க. சமீபத்தில் ரொம்ப பிரபலமான எழுத்தாளர் சுவாமிநாதன் அங்கிலேஷ் ஐயர்ங்கிறவர், அவர் வந்து எக்கனாமிக் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதக்கூடியவர், ரெகுலரா பாலிடிக்ஸ் எக்கனாமிக்ஸ்ல பிரமாதமா எழுதக்கூடியவர். அவர் எக்கனாமிக் இஷ்யூ எழுதும் பொழுது திடீர்னு ஒரு லைன் எழுதுறார், நாளைக்கு பிரதமர் மோடி அவர்கள் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுவார். அப்படி போய்விட்டார் என்றால் யார் வருவார்கள் என்றால் பாரிக்கர் என்பவர் வருவார். அவர் பிரைம் மினிஸ்டர் ஆவார். அவர் வந்து இப்ப கோவால மாட்டிறைச்சி அதற்கெல்லாம் தடை இல்லை. அது போல அப்படி வந்தால் இங்கு மாட்டிறைச்சி தடை செய்யப்படும், இறைச்சி அந்த எதிர்ப்பு என்பது தடை செய்யப்படும். இப்படி அநியாயம் எழுதுறாங்க. ஒரே ஒரு எழுத்தாளர் தானே இது யாரோ ஒரு எழுத்தாளர். நீங்க தவறு செய்யறவங்கள கண்டிக்கக்கூடாதுன்னு யாருமே சொல்லவே இல்ல. ஒரே நிமிஷம், தவறு செய்யறவங்கள கண்டிக்க கூடாதுன்னு யாரும் சொல்லவே இல்ல. எந்த அளவுக்கு சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். எந்த அளவுக்கு என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். மதுரை நேயர் பழனிசாமி. ஒரு கருத்தை நான் முக்கியமாக சொல்கிறேன். அதாவது இந்த விருதுகளை திருப்பி ஒப்படைத்தது மாபெரும் தவறு. ஏன் அப்படின்னா, திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அறம்போல கூர்மையேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பில்லாதவர்னு சொல்லியிருக்காரு. என்னதான் இதாக இருந்தாலும் இவங்க குறுகிய எண்ணத்தில் போக்காம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய அரசு, அது ஒன்றும் சாதாரணமாக ஒரு நிறுவனம் கிடையாது. மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது தான் நரேந்திர மோடி அரசு. அதனால் பாஜக அரசை குறை சொல்வதை அரசியல்வாதியாக பார்க்காம ஒரு நாட்டு மக்களை பார்த்துருந்தாங்கன்னா, ஒரு அறிஞராக இருந்திருந்தா கண்டிப்பாக அந்த விருதுகளை திருப்பி ஒப்படைச்சிருக்க கூடாது. இதை ஆழமாகவும் ஆணித்தரமாகவும் நான் பதிவு செய்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக மகேந்திரன் சார், கம்யூனிஸ்ட்கார் சார் ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன். அவருக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, அவர் அரசியல்வாதியாக இங்கே பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். இது வந்து மத்திய அரசு என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஆல் ஆர் ஈக்குவல் மேன் பிஃபோர் லா. நாட்டுப்பற்று எல்லாமே கான்ஸ்டியூஷன் ரைட்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. அது மோடிக்கும் தெரியும், எல்லா ராஜ்நாத் சிங்கும் தெரியும். எல்லா மந்திரிகளும் பதவி பிரமாணம் எடுக்கும்போது அந்த ரகசிய பாதுகாப்பு பிரமாணமும் எடுக்கிறாங்க. அதை வச்சுட்டு இவங்க குறுகிய தன்மையிலும் அரசியல் எதிரிகளால் தூண்டி விடப்பட்டு இந்த அறிஞர்கள் வந்து அவங்களுக்கு போய் பலிகடாவாயிட்டாங்களே அப்படின்ற ஒரு ஏக்க பார்வை என்கிட்ட இருக்கு. அறிஞர்களாக இருந்தவங்க அறிஞராகவே இல்லாமல் இப்படி ஒரு நாட்டுப்பற்று குறைஞ்சவங்களா போயிட்டாங்களே அப்படின்றது என்னுடைய இது. அதே மாதிரி அதாவது நண்பர் சொல்ற கருத்து வந்து ஒரு ரொம்ப ஆழமா நம்ம யோசனை பண்ணணும். எப்பயும் கேட்க கூடாது அல்லது எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்க கூடாது என்பது ஜனநாயகம் கிடையாது. ஜனநாயகம் என்ற போது மாறுபட்ட கருத்துக்கள், மாறுபட்ட கருத்துக்களை வந்து கேட்பதுதான் ஜனநாயகம். அதுதான் இந்திய நாட்டினுடைய ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்தை வந்து நம்ம ரொம்ப தப்பா என்ன புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அரசாங்கத்தால்
தேர்ந்தெடுக்கப்பட்டதனாலேயே கேள்விகள் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருந்து அவர் பேசுறாரு. இல்ல பீகார் எலெக்ஷன் வருது, இதுல வந்து ஏதாவது அரசியல் ஆதாயம் தேடணும் அப்படிங்கிறதுக்காக செய்யறாங்க. இந்த தேர்தலாம் முடிஞ்ச பிறகு இந்த பேச்சே இருக்காது அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு. அது இருக்காது. அதாவது இந்த பீகார் தேர்தலுக்கும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னாக்க பீகார் தேர்தல் அப்படிங்கிறது வேற ஒரு கண்ணோட்டத்தில் அதில் முன்வைக்கக்கூடிய விவாதங்கள் இதெல்லாம் வந்து வேற ஒரு கண்ணோட்டத்தில் போகுது. இது இந்தியாவினுடைய ஒரு அறிவு சார்ந்த ஒரு பகுதியினர். அவங்க வந்து இந்தியாவினுடைய மதசார்பின்மை, இந்தியாவினுடைய ஒரு ஒற்றுமை, இவை எல்லாவற்றையும் பாதுகாக்க வேண்டும் என்பதில் எழுத்தாளர்கள், திரைப்பட கலைஞர்கள், விஞ்ஞானிகள் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புணர்வினுடைய வெளிப்பாடு தான் இது நான் கருதுறேன். அவங்களுடைய பொறுப்புணர்வினுடைய வெளிப்பாடு. அது தன்னெழுச்சியா நடந்தா பரவாயில்லை. இல்ல அது தன்னெழுச்சியா நடந்தா பரவாயில்லை. ஏதோ ஒரு புற அழுத்தத்தின் மூலமாக நீங்க வந்து சார்புநிலை காரணமாக நடக்கும்போது விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படுது. ஒரே ஒரு உதாரணம் வந்து இப்ப பூனே கல்லூரி இருக்கு பாருங்க. பூனே கல்லூரியில முதல்வராக நியமிக்கப்பட்டிருக்கிறவர் மகாபாரதத்துல வந்து தர்மர் வேஷம் போட்டு நடிச்சு, இதை தவிர வேற எந்த விதமான குவாலிபிகேஷனும் அவருக்கு இல்லைங்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் இதை மட்டுமே வச்சு அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து, அது ஒரு சுயாட்சை பொருந்திய ஒரு கல்லூரி, அது நிறுவனம். அது அந்த நிறுவனத்தில் 136 பேர் நாட்கள் போராட்டம் நடக்குது. அதுல சம்பந்தப்பட்டவங்களை எடுத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் எதிர்ப்பாளர்களும் இருக்கிறாங்க. ஏன்னா படைப்பாளியினுடைய சுதந்திரம் வேறு, கம்யூனிஸ்டுகள் வேறு. அவங்க படைப்பாளியினுடைய சுதந்திரத்திற்கு இவங்க இப்படியெல்லாம் நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணி, ஏன்னா இதுவரைக்கும் பூனே திரைப்பட கல்லூரியில் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி ஏற்பட்டதே கிடையாது. காரணம் கலை வந்து தனியானது இல்ல. அந்த ஒரு குற்றச்சாட்டுக்காக அவர் வேணாம்னு நிராகரிக்க முடியுமா? இந்தியாவினுடைய அந்த ஒரு குற்றச்சாட்டு, நீங்க அவர் நடிச்சிருக்கிறாரு, பிஜேபி உறுப்பினரா இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கு அது அவர் வந்து அந்த பொறுப்புக்கு தகுதி இல்லைன்னு நிராகரிச்சிட முடியும் இல்ல. அதாவது வந்து நீங்க வந்து ஒரு 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 கலைத்துறையினுடைய பொறுப்பாளரா நீங்க போடுற போது ஒரு கட்சி உறுப்பினரை கொண்டு போய் நீங்க போட்டீங்க அப்படின்னா, எந்த துறையா இருந்தாலும் சரி, கலை என்பது ஒரு அரசியல் சித்தாந்த அடிப்படை இருக்கலாம். அதாவது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் பிடிக்குது அல்லது வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் எனக்கு கொஞ்சம் பிடிக்குதுங்கிறதெல்லாம் வேற. ஆனா ஒரு மெம்பரை கொண்டு போய், ஒரு கட்சியினுடைய மெம்பரை கொண்டு போய் நீங்க போட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அது சித்தாந்த சார்புடையதல்ல, ஒரு கட்சி அடிப்படையில் உள்நோக்கி இழுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் செய்ய துணியாத விஷயம் ஒரு கட்சி உறுப்பினரை கொண்டு போய் போடுறது. நான் நேரிட்ட போயிட்டு வந்துடுறேன். சரி, திருச்சி நேயர் நிலவழகன். திரு ராமசுப்ரமணியம் ஐயா அவர்கள்ட்ட சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த விருதுகளை திருப்பி அளித்திருக்கிறவர்கள் வந்து தேர்தல் கட்சியினர் அல்ல. அவங்க எந்த கட்சியையும் சாராதவர்கள், அறிவுஜீவிகள். அவங்க பல்வேறு நூல்களை எழுதியவர்கள், பேராசிரியராக பணியாற்றியவர்கள், விஞ்ஞானியாக பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள், மாணவர்களால், இளைஞர்களால் மிகவும் மதிக்கப்படுகிறவர்கள். அவர்கள் கட்சியினராக இருந்தால் அவருக்காக 4 கட்சியினர் கொடியை பிடிப்பார்கள், போராடுவார்கள். அவர்கள் இங்கே பேசியிருக்கின்ற ஐயாவை விடவும் இந்த தேசத்தின் மீது அளவு கடந்த பற்று உள்ளவர்கள். அந்த தேசத்தை அடுத்த கட்டத்திற்கு நாம் எடுத்து போக வேண்டும் என்கின்ற உணர்வுடையவர்கள் அவர்கள் அந்த தேசத்தை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இட்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த வளர்ச்சிக்கு அடிப்படைவாதிகளால் இப்படியான இடையூறுகள் வரும்போது தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்கு தங்களுடைய இந்த விருதுகளை திருப்பி கொடுப்பதை தவிர வேறு மாற்று போராட்டம் வழி அவர்களுக்கு எதுவும் இல்லை என்பதால் அவர்கள் திருப்பி அடிக்கிறார்கள். அது சரிதான். அவர்களுக்கு வேறு எந்த விதமான சாயலை பூசுவதற்கு முயற்சி விளக்கம் கேட்கலாம் சார். இங்க இன்னொரு முக்கியமான, இந்த வாங்கினவங்கள்லாம் விருது வாங்கினவர்கள் எல்லாருக்கும் அவங்களுக்கெல்லாம் சரியான பின்புலங்கள்லாம் கூட இருக்கு. காங்கிரஸ் பீரியட்ல இருந்த ஒரு அவராலேயே அந்த கட்சியாலே தூக்கி அந்த குற்றச்சாட்டு உண்மைனா எல்லா இடதுசாரிகளும் கொடி பிடிச்சிட்டு கோஷம் போட்டு மனு போட்டிருப்பாங்களே, எல்லாம் வந்திருப்பாங்க, போராட்டம் நடத்திருப்பாங்க. நீங்க சொன்னது போல இது வந்து இப்ப வாழ விட்டு பாக்குறாங்க. இந்த எலெக்ஷனுக்காக ஒரு பப்ளிக் ஒப்பீனியனை எகென்ஸ்டா பிஜேபி எகென்ஸ்டா கொண்டு வரதுக்காக முயற்சி இது. அது இதெல்லாம் சரியா பண்ணி இப்ப எலெக்ஷன் முடிஞ்ச எங்க இருப்பாங்க. அப்புறம் பாயிண்ட் இருங்க, சவானை பத்தி அவர் நண்பர் சொன்னார், நான் அதை பதில் சொல்ல விரும்புகிறேன். அவருக்கு நல்லாவே தெரியும் நேருடைய குற்றச்சாட்டுக்கு சொல்லுங்க. அதையும் நான் சொல்லிட்டு சொல்றேன், 2 பேருக்குமே நான் சொல்றேன்.
சௌஹானை பொறுத்த வரைக்கும் தட் he is only chairman. சேர்மன்ங்கிறது he is a figurehead. அவரால அந்த மேனேஜ்மென்ட்டுக்கு he is not in control of the. வேற யாருமே கிடைக்கலையா? வேற யாருமே கிடைக்கலையா? சார் ஏன் சார் நீங்க ஃபிகர் ஹெட் ஏன் கட்சி உறுப்பினராக இருக்கக்கூடியவரை ஏன் போடணும்? கூட தொகுப்பாளர் என்று இருக்கும்போது உங்க கூட போடலாம். பிகாஸ் இஃப் யூ ஆர் எனக்கு கட்சி அது மாதிரி இருந்தா எனக்கு கட்சி தகுதிப்பட மாட்டேன்லையா? he is only a figurehead. சரி, நேரடி அது ஒரு பாயிண்ட். அதனால அவரை போட்டது ஒண்ணு தவறு கிடையாது. அதனால கம்ப்ளீட் மேனேஜ்மென்ட்ங்கிறது எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அப்படின்னு சொல்ற அவருக்கு தான் உண்டு. இந்த மாதிரி ஃபிகர் ஹெட் நண்பருக்கு நன்றாகவே தெரியும். ஏராளமா இது போன்ற நீங்க அவங்க சொல்றதை விட்டுருங்க. 139 நாட்கள் மாணவர்கள் போராட்டம் நடத்திருக்காங்க, எங்களுக்கு ஒரு வேண்டான்னு. நீங்க அத வித்ட்ரா பண்ணிட்டாங்களா? 39 நாட்களுக்கு பிறகு அடுத்து ரெண்டாவது என்னை விட தேசத்துக்கு மேல அவர்களுக்கு நம்பிக்கை உண்டு. அதெல்லாம் ரைட் ஒத்துக்கிறேன் நான். அவருடைய என்னை பத்தி அவருக்கு ரொம்ப தெரியறதுனால அவர் பேசுகின்றார். ஓகே. இப்ப இந்த ராமதாஸ் என்பவர் அவரும் நம்ம விருதை திருப்பி கொடுத்தவர். அவருடைய பின்புலம் என்னன்னு அவர் நண்பருக்கு தெரியட்டும். அதாவது அவர் ஆப்ங்கிற கட்சியில் இருந்தவர், கடற்படை தளபதியா இருந்தவர். ஆப் கட்சியில மெம்பர் அவர். எந்த விதமான அடிப்படை எந்த விதமான இல்லாதவங்க திருப்பி கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க இந்தியன் அவங்களுக்கு ஏதோ அஜெண்டா இருக்குன்னு நல்லாவே தெரியுது. கிரீன் பீஸையும் தடை செய்யும் பொழுது அவர்களுக்கு கொதித்தெழுவது ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். இந்திய நாடு சார் பேசுற விடுங்க சார், நீங்களே பேசிட்டு நாங்க பேச வேண்டாங்களா? பேசுங்க. அவர் என்ன கேட்றாரு, நான் பேசுங்க. கோவை நேயர் ரங்கராஜ் சுருக்கமா. சார் அது ஒரு இந்திய ஜனநாயக நாடு. எழுத்தாளர் இருக்காரு, சிந்தனையாளர் இருக்காரு, விஞ்ஞானிகள் இருக்காங்க. இந்த நாட்டில் எழுத்தாளர்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் சிந்தனையாளர்களுக்கும் முதல் பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். அதாவது ராமசுப்ரமணியம் ஒன்று கேட்குறேன், நீங்கள் ஆகுனா அரசியலுங்கிறீங்க சார். இந்த எழுத்தாளர்களும் மற்ற சிந்தனையாளர்களும் விஞ்ஞானிகளும் எந்த அரசியல் சார்ந்தவங்களா இருக்காங்க கேக்குறீங்க. போடுங்க சார் ஃபர்ஸ்ட். நோ இந்த ராமதாஸ் போன்றவர்கள் ஒரு நிமிஷம் பேச விடுங்க சார். நீங்க பேசிட்டே இருந்தீங்க, நாங்க பேச வேண்டாங்களா? சொல்லுங்க. நீங்க பேச விடுங்க சார். அவருடைய பேசுங்க. நாங்க சொல்லுங்க பதில் சொல்லுங்க. ரங்கராஜ் நீங்க முடிங்க. நேரம் நாங்க கேட்ட பதில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதாவது இந்த இந்திய நாட்டில் சிந்தனையாளர் விஞ்ஞானிகளுக்கும் பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டியது உங்களுடைய கடமை, மத்திய அரசு கடமை. அதை விட்டு நீங்கள் தேவையில்லாமல் ஒரு வார்த்தைகள் கிட்டத்தட்ட கர்நாடகாவில் 3 எழுத்தாளர்கள் கொல்லப்பட்டார்கள். அதற்கு நீங்கள் என்னென்ன பாதுகாப்பு அளித்தீர்கள் கேட்டால் மாநில அரசு என்ற குற்றம் சாட்டுகிறீர்கள். இந்த மாநில அரசு நீங்கள் குற்றம் மற்றவங்களை பத்தி அவர் ஏதோ சொல்லிட்டு ஒரு இன்டெலக்சுவல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த நாட்டை நெறிப்படுத்துற விஷயங்களை தான் ஈடுபடணும், சரியான முறையில வழி நடத்தணும். தொடர்ச்சியாக அரசு மீது குற்றங்குறை சொல்லிட்டே இருக்கிறதுனால எந்த விதமான ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடந்துராது அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. இல்ல அப்படி பார்க்க வேண்டாம். இன்டெலக்சுவல்ஸ் எந்த தளத்தில் செயல்பட முடியுமோ அந்த தளத்தில் தான் அவங்களால செயல்பட முடியும். அவர்களை நாம் சமூகத்தின் கண்ணாடிகளாக பார்த்தால் சமூகத்திற்கு நல்லது. சுருக்கமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, வாழ்க்கையிலும் சரி அரசியலையும் சரி பர்செப்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். யதார்த்தத்தை விட பர்செப்ஷன் வாரில் பிஜேபி தோத்துக்கிட்டு இருக்கு, மிக கடுமையாக தோத்துக்கிட்டு இருக்கு. அதோட சீரியஸ்னஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி சீனியர் மினிஸ்டர்ஸ்க்கு தெரியுது. இந்த போக்கு தொடர்றது யாருக்குமே நல்லதில்லை. ஆகவே மோடி விரைவில் வாய் திறப்பது மோடிக்கும் நல்லது, நாட்டிற்கும் நல்லது. சரி, நிகழ்ச்சியை முடிக்க உதவி செய்ததுக்கு மிக்க நன்றி. அரங்கத்திலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நேர்களை மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.